2004ஆம் ஆண்டு நாட்டின் 45,000க்கும் அதிகமான உயிர்களை காவு கொண்ட சுனாமி பேரலையின் நினைவலைகளை எவராலும் மறக்க முடியாது. இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களை புதைத்த பூமியிலேயே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாரிய அலை 90 மெட்ரிக் டன்னிற்கும் அதிகமான நிறையை கொண்ட ரயிலை தாக்கியதோடு அதில் பயணித்தவர்களை பலிகொண்ட பரளிய பகுதியில் விளக்குகளை ஒளிர வைத்து உயிரிழந்தவர்களை என்று நினைவு கூறப்பட்டனர். 2004ஆம் ஆண்டு எவ்வாறானதொரு நாளில் பெரலியவை ரயில் சென்றடைந்த நேரத்தில் இன்றும் ரயில் ஒன்று குறித்த பகுதிக்கு சென்றது. சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் போக்குவரத்து அமைச்சர் குமார பெல்கம் இந்த ரயிலில் பயணித்தார். பெராலிய சுனாமி நினைவு தூவிக்கு போக்குவரத்து அமைச்சர் குமார பெல்கம் மலரஞ்சலி செலுத்தி உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்தார். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை ஸ்ரீ மாமாங்க வித்யாலய நினைவு தூபிக்கு அருகில் இன்று காலை ஆழிப்பேரலை நினைவு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இதன்போது ஆழிப்பேரலை அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் நினைவு தூபிக்கு மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் சமய தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். சுனாமி ஆழிப்பேரலை ஏற்பட்டு 8 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அதில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வுகள் மட்டக்களப்பிலும் நடைபெற்றன. களுவாஞ்சிக்குடி ஆதர வைத்தியசாலை உள்ளிட்ட சில பகுதிகளில் நினைவு நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஆழிப்பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஹட்டன் நகரில் மௌன அஞ்சலி நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. ஹட்டன் நகர மத்தியில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்திற்கு முன்னால் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதேவேளை பொகவந்தலாவி நகர மத்தியிலும் சுனாமி ஆழிப்பேரலை நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதில் மதகுருமார், போலீசார், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா கடற்கரை சிறுவர் பூங்காவில் சுனாமி ஆழிப்பேரலை நினைவு தினத்தின் பிரதான நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் மரக்கன்றுகளும் நாட்டப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார்.